வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கான ஆன்சரையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கேள்வியாக தனித்தனியாக பார்க்கலாம். அதில் பாருங்கள், ஏ ஈக்குவல் டு இசட் ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு 2, சி ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் ஸோ ஆன் எக்ஸட்ரா. விச் ஒன் இஸ் ராங் எனில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் முதல் எழுத்துக்கும் கடைசி எழுத்துக்கும் நம்பர் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி ரெண்டாவது எழுத்துக்கும் லாஸ்ட்லேருந்து ரெண்டாவது எழுத்துக்கும் 2, அதே மாதிரி அன்சோவான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படி பார்க்க போனால் இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணுன்னா உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னா, ஏவிலேருந்து எம் வரைக்கும் ஒரு லைன், ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐஜேகேஎல்எம், இப்படி எம் வரைக்கும் ஒரு லைன். அப்படியே கீழே அடுத்ததாக என்ஓபிக்யூஆர்எஸ் TUVWXYZ இப்படி எழுதிக்கலாம். இப்போ இதில் பாருங்கள், எம் ஈக்குவல் டு என். ஆமாம், எம்மும் என்னும் ஈக்குவல். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அவங்க எது தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது வராது. எம் ப்ளஸ் என், எம்முக்கு 13, என்னுக்கும் 13. அப்போ 13 கூட்டினா 26. எல்லுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எல்லுக்கு எம்முக்கு 13 இல்லையா, அப்போ எல்லுக்கு 12. ஓவுக்கு பார்த்தோன்னா அதுவும் பாருங்கள் எண்ணுக்கு முன்னாடி, அப்புறம் அதுக்கு என்ன வந்துடும்னா 12, ஏவுக்கு 1, இசட்டுக்கு 1, 12 12 24, 25, 26. அப்போ இதுவும் 26. இதுவும் சரியாக தான் வருது. ஸோ இதுவும் கிடையாது. அடுத்ததாக ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி 1 2 3, இசட்டுக்கு 1, ஒய்க்கு 2, எக்ஸுக்கு 3. அப்போ 6 ஈக்குவல் டு 6. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் கண்டிப்பாக ஆப்ஷன் டி தான். இஜிஜேங்கிறது பகா எண்கள்னு கொடுத்துருக்காங்க. ஈன்றது 5 பகா எண் தான், ஜிங்கிறது 7 பகா எண் தான், ஆனால் ஜேங்கிறது பார்த்தீங்கன்னா 10 பகா எண் கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, இஜிஜே என்பவை பகா எண்கள் அப்படிங்கிறது தான். இது நீங்கள் இவ்வளோ தூரம் ஏபிசிடி இசட் வரைக்கும் எழுதாமல் கூட சொல்லலாம். நமக்கு ஜென்ரலாக நம்ம இப்படி பண்ணி பார்த்தா அவங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் சொல்கிற முடியுன்றதால எழுதினேன். இப்போ கீழே இருக்கிற ஆப்ஷன் தான் எழுதிக்கணும் அப்படின்னா, ஏவுக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னா நம்ம ஜஸ்ட் இந்த ஆப்ஷனை எடுத்து பார்த்தாலே நம்மளால சொல்ல முடியும். ஈங்கிறது 5, ஜிங்கிறது 7வது எழுத்து, ஜேங்கிறது 10வது எழுத்து. அப்போ 10ங்கிறது பகா எண் கிடையாது. ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். அப்போ தவறானது அப்படிங்கிற முடிவை நீங்கள் ஃபஸ்ட்டில் அவ்வளோ தூரம் எழுதாமலே சொல்லிட முடியும். சரிங்களா?